உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி காவிரியிலிருந்து தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடக முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டர் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் காவிரி டெல்டா பாசன பகுதி சம்பா பயிர்களை காப்பாற்ற மத்திய நிபுணர் குழுவினர் பரிந்துரையை ஏற்று 2.44 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட வியாழனன்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் இந்த உத்தரவை அவசர கதியில் நிறைவேற்ற முடியாது என்று கர்நாடக முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டர் கூறினார். இது தொடர்பாக கர்நாடக சட்டசபை கட்சித் தலைவர்களுடன் வெள்ளியன்று ஜெகதீஷ் ஷெட்டர் ஆலோசனை நடத்தினார். இதில் பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சியின் சட்டசபை தலைவர் சித்தராமையா, மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சி சார்பில் நானையா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மறுபரிசீலனை செய்ய கோரி பிப்ரவரி 11ஆம் தேதி மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய முடிவெடுக்கப்பட்டது. So therefore, we are not in a position to release even 100 cusecs of water. And the Tamil Nadu people wanted water for the standing crop. But we require water for the drinking purposes. That is the difference. So that is why we told the government to bring all these ground realities to the Supreme Court through our advocates. எதிர்க்கட்சிகளின் வற்புறுத்தலுக்காக தண்ணீர் திறக்க முடியாது என்று பிடிவாதமாக இருந்த கர்நாடக முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டர் இது நீதிமன்ற அவமதிப்பாகிவிடும் என்பதால் திடீரென்று தனது முடிவை மாற்றிக் கொண்டார். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி தமிழகத்துக்கு கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க அவர் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி வினாடிக்கு 3680 கன அடி தண்ணீர் வீதம் 8 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதற்குள் வரும் திங்களன்று உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யவும் கர்நாடக அரசு முடிவு செய்துள்ளது.